ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து இன்னைக்கு நைட்டு நடக்கிற மேட்ச்ல இந்தியா வாஸ் இங்கிலாந்து T20 டூர்ல ஆடணுமா வேணாமான்னு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏங்க சஞ்சு சாம்சன் ஆடக்கூடாது? அவர் என்னென்ன பண்ணல, என்ன பண்ணியிருக்காரு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஏன் வேணான்னு தெரியுமா? முதல்ல அதை சொல்கிறேங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 சீரீஸ் T20 சீரீஸ் மட்டும்தான் நடந்துச்சு. அதுக்குள்ளே வந்து அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டாரு. அவர் வேணா பிளேயிங்ல வந்து எடுங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன இதுங்க பண்ணுறீங்க அவர் பற்றி. அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? T20 வேர்ல்டு கப்பில் மேட்சே கை விட்டு போச்சு. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்க? சாமியை வேணீங்க. வெஸ்ட் இண்டீஸ் தோக்கணும், சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கணும், அந்த டீம் ஜெயிக்கணும், இந்த டீம் ஜெயிக்கணும்னு பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவரை வேண்ட ஆரம்பிச்சிங்க. டீமை ஒரு ஆளை கையில் எடுத்துகிட்டு போய் அந்த மேட்ச்லாம் முடிச்சு விட்டு ஃபுல்லாக 100க்கு எல்லாம் கம்மி, 100க்கு ஒரு 4-5 தான் டிஃப்ரெண்ட் மேட்ச் எல்லாம் குட் நாக் ஆடி ஃபெனாமிலாக ஆடி நம்ம டீம் இந்தியாவை ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போனார். ஜெயிக்கும் ட்ராஃபியும் வாங்கி கொடுத்தாரு. அவரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்பேர் பண்ணுறீங்க, தேவலாம் பிளேயர் கூட கம்பேர் பண்ணுறீங்க. T20 இதில் வந்து ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஆடல மட்டும்தான் குறை சொல்கிறீங்க. திலக் வர்மா சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் டீம் இந்தியா கம்பேர் கொடுப்பாங்க. அதுக்குள்ளேயே சஞ்சு சாம்சன் ட்ராப் பண்ணுங்க, டீம் சரியில்லை, கோச் சரியில்லை, கேப்டன்சி சரியில்லை, இந்த மாதிரி பல ரூமர்ஸையும் தேவையில்லாத வாக்குவாதத்தை பண்ணிட்டு இருக்காங்க சில பேர். நீங்கள் நைட்டு நடக்க போகிற மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் ஆடுவார்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆட போகிறாருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடை வந்து அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா ஸ்குவாடை மாற்ற மாட்டாங்க. அதே ஸ்குவாட் தான் போக போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி ஆட வைக்கணும்னு நல்லா விருப்பப்படுறீங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அவர் நல்ல குட் டேலண்டான பிளேயர் தான். அவர் ஆடினாலும் எனக்கு சந்தோஷம் தான் எனக்கும். ஆனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவருக்கு டைம் இருக்குது, இன்னும் கற்றுக்கிறது நிறைய இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு பொறுத்த வரைக்கும் 100% ஒரு 80% வந்து அவர் ஆட மாட்டார். ஒரு 20% ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எந்த மாதிரி ஸ்குவாடையும் எந்த மாதிரி பிளேயர்ஸை கொண்டு வராங்கன்னு பொறுத்து பார்ப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ வேணால் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.